One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. அதிரடி மாற்றங்களுக்கு தயாராகும் திமுக. புதிய மாற்றங்களுக்கு பரிந்துரை, பரிசீலனையில் தலைமை. நீண்ட நாள் நிர்வாகிகளுக்கு விடையளிக்க முடிவு. பிரத்யேக பெருஞ்செய்தி ஒன்றை பார்க்கிறோம். அதிரடி மாற்றங்களுக்கு தயாராகிறது திமுக. புதிய மாற்றங்களுக்கு பரிந்துரை. இருமுறைக்கு மேல் பதவியில் இருப்பவர்களுக்கு கல்தா கொடுக்க முடிவு என்று தகவல். மாவட்ட செயலாளர்களுக்கான வயது வரம்பு 70, ஒன்றிய நகர நிர்வாகிகளுக்கு வயது வரம்பு 60 நிர்ணயம் என்று தெரிகிறது. அதிரடி மாற்றங்களுக்கு தயாராகிறது திமுக. புதிய மாற்றங்களுக்கு பரிந்துரை என தகவல். பரிசீலனையில் தலைமை. சட்டமன்ற தேர்தல் தோல்வி தொடர்பாக ஆலோசிக்க ஆய்வு செய்ய குழுக்களை அமைத்திருந்தது திமுக. புதிய மாற்றங்களுக்கு தயாராகிறது திமுக. என்னென்ன மாற்றங்கள் வரப்போகின்றன? பிரத்யேக பெருஞ்செய்தியை பார்க்கிறோம். கட்சி மாவட்டங்களையும் அதிகரிக்க திமுக முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 110 ஆகிறதா? தற்போதுள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை 78. கட்சி மாவட்டங்களையும் அதிகரிக்க திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. மாற்றங்கள் ஏற்கப்பட்டால் பலருடைய பதவி பறிபோகும் நிலை உருவாகும் என்று தெரிகிறது. மாற்றங்களில் உறுதி காட்டும் உதயநிதி. மாநகரங்களில் ஊர் கிளை எனும் பிரிவை உருவாக்கவும் திட்டம் என தகவல். மிக விரைவில் மாற்றங்களுக்கான அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல். மாநகரங்களில் ஊர் கிளை எனும் பிரிவை உருவாக்க திமுக திட்டம் என தகவல். விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிகிறது. திமுகவில் நிகழப்போகும் அதிரடி மாற்றங்கள் என்ன? மாற்றங்களுக்கு தயாராகிறது திமுக. நீண்ட நாள் நிர்வாகிகளுக்கு விடையளிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. பிரத்யேக பெருஞ்செய்தி ஒன்றை பார்க்கிறோம். திமுகவில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகின்றன? இருமுறைக்கு மேல் பதவியில் இருப்பவர்களுக்கு கல்தா கொடுக்க முடிவு என்று தகவல். மாவட்ட செயலாளர்களுக்கு வயது வரம்பையும் நிர்ணயிக்கப் போவதாக தெரிகிறது. அதே போல ஒன்றிய நகர நிர்வாகிகளுக்கான வயது வரம்பும் நிர்ணயிக்கப்படும் என்று தெரிகிறது. அதிரடி மாற்றங்களுக்கு தயாராகிறது திமுக. புதிய மாற்றங்களுக்கு பரிந்துரை, பரிசீலனையில் தலைமை. என்னென்ன மாற்றங்கள் அவை? இருமுறைக்கு மேல் பதவியில் இருப்பவர்களுக்கு கல்தா கொடுக்க தலைமை முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. அதே போல மாவட்ட செயலாளர்களுக்கான வயது வரம்பை 70 குறைக்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. ஒன்றிய நகர நிர்வாகிகளுக்கும் வயது வரம்பு 60 நிர்ணயம் செய்யப்பட இருப்பதாக தெரிகிறது. கட்சியின் மாவட்டங்களையும் திமுக அதிகரிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. பிரத்யேகமான தகவல்களை பார்க்கிறோம். தற்போதுள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை 78. இதனை 110 அதிகரிக்க திமுக திட்டமிடுவதாக தெரிகிறது. மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 110 ஆகிறதா? கட்சி மாவட்டங்களையும் அதிகரிக்க திமுக முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. 110 ஆகிறதா மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை? மாற்றங்கள் ஏற்கப்பட்டால் பலருடைய பதவி பறிபோகும் என சொல்லப்படுகிறது. வேலு, சேகர் பாபு முதல் நேரு, பெரியசாமி வரை பரிசீலனையில் இருப்பதாக தகவல்.
மாற்றங்கள் ஏற்பட்டால் வேலு, சேகர்பாபு முதல் நேரு, பெரியசாமி வரை கேள்விக்குறி என்று தகவல். குறிப்பாக மாநகரங்களில் ஊர்கிளை என்னும் பிரிவை உருவாக்க திமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாக தகவல். முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பரிசீலனை என்றும் தகவல். மிக விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிகிறது. One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.